வெல்கம் டு இந்தியன் ஐஏஎஸ் அகாடமி. நாம இந்த வீடியோ நம்ம போறோம் அப்படின்னா ஃப்ரீ டெஸ்ட் 7 ஆல்ரெடி ஃப்ரீ டெஸ்ட் 6 பார்த்தாச்சு. அடுத்து ஃப்ரீ டெஸ்ட் 7 பார்க்க போறோம். என்ன டாபிக் அப்படின்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ங்கிறது பில வரும். பில வர்றப்ப டிப்ளமோல மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எல்லாம் ஒன்று தான். ஓகேவா? சரி பாருங்க. The cylindrical element which used to transfer torque is called. என்ன பண்ணா ஒரு cylindrical element இருக்கு. ஒரு cylindrical shape element இருக்கு. என்ன பண்ணுது அப்படின்னா டார்க்க டிரான்ஸ்மிட் பண்ணுது. அதுக்கு எது தேவைப்படுது? The cylindrical elements which are used to transmit the torque. டார்க் என்ன பண்ணு டிரான்ஸ்மிட் பண்ண தேவைப்படுது. அதுக்கு பேர் என்ன நினைக்கிறாங்க? அதுக்கு பேர் வந்து ஷாஃப்ட். அது பேர் என்னது? நம்ம ஷாஃப்ட்னு சொல்றோம். ஓகேவா? அது பேர் என்னது? ஷாஃப்ட். Cylindrical element transmit the torque. ஓகேவா? அதுக்கு வந்து ஷாஃப்ட்னு நம்ம சொல்றோம். A pair of force equal in magnitude and opposite direction. ஓகேவா? by perpendicular distance. அது பேர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? அதாவது ஒரு ஈக்குவல் மேக்னெட்டிக். அப்ப என்ன எக்ஸாம்பிளுக்கு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஈக்குவலா இருக்கு. அது இது ஃபைனா இதுவும் ஃபைனா. ஆனா ஆப்போசிட்லி டைரக்டட். ஆப்போசிட்னா இந்த பக்கம் போகுது அப்படின்னா இது இந்த பக்கம் போகுது. ஓகேவா? டிஸ்பிளேஸ் த பர்பெண்டிகுலர் டைரக்ஷன் அப்படின்னா அது பேர் வந்து என்னன்னா கப்பிள். ஓகேவா? ஸோ ஈக்குவல் மேக்னெட்ல இருந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல டிஸ்பிளேஷன் பர்பெண்டிகுலரா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கப்பிள் நம்ம சொல்றோம். அது பேர் தான் கப்பிள். அப்ப அந்த கப்பல் என்ன பண்ணுது அப்படின்னா அடுத்த சொல்லுங்க கப்பல்ஸ் தட் ப்ரொடியூஸ் தி ட்விஸ்டிங் ஆஃப் தி ஷாஃப்ட் ஆர் கால்ட் அஸ். இந்த கப்பல் என்னது? இப்படி திருப்புறது. கப்பல்லாம் இப்படி திருப்புறது. அது என்ன பண்ணுது? ட்விஸ்டிங் கிரியேட் பண்ணுது. ஒரு ஷாஃப்ட்ல ட்விஸ்டிங் கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னா அது பேர் வந்து டார்க். ஓகேவா? கப்பல் வந்து ட்விஸ்டிங் கிரியேட் பண்ணுது ஷாஃப்ட்ல அப்படின்னா அது பேர் வந்து டார்க். கப்பல்ஸ் தட் ப்ரொடியூஸ் ட்விஸ்டிங் ஆன் எ ஷாஃப்ட் ஆர் கால்ட் அஸ். புரியுதா? இந்த கப்பல் என்ன பண்ணுது? ட்விஸ்டிங் கிரியேட் பண்ணுது ஷாஃப்ட்ல. அதுக்கு பேர் என்ன சொல்றோம்? நம்ம டார்க்னு நம்ம சொல்றோம். ஓகே. தியரி ஆஃப் தி பியூர் டார்ஷன் ஸ்டேட் தட். சொல்றேன்ல. சோ ரெண்டுமே வரும். T by I J by R J eta by L. ஓகேவா? ஸோ J T by I ன்னு சொல்லலாம், இல்லை டவு பை ஆர் கூட சொல்லலாம். ஜேன்னு சொல்லலாம், அதை டவுன்னு கூட சொல்லலாம். அதான் கொடுத்துருக்கான். ஓகேவா? T by I G eta by L. ஸோ T by I equal tau by R. கரெக்ட் தானே? T by I equal to tau by R. இந்த ஈக்குவேஷன் கரெக்ட். அடுத்து G eta by L equal tau by R. G eta by L equal to tau by R. ஸோ இதுவும் கரெக்ட். ஓகேவா? ஸோ T by I equal to tau by R ன்னு சொல்லலாம். G eta by L equal to tau by R சொல்லலாம். ஸோ போத் A and B ரெண்டுமே வந்து கரெக்டான ரெண்டுமே தியரி ஆஃப் தி பியூர் டார்ஷன் தான். ஓகேவா? ஸ்டிஃப்னஸ் ஈக்குவேஷன் ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குல்ல. T by I equal to tau by R இருக்கு. G eta by L க்கு tau by R ரெண்டுமே கரெக்டான ஈக்குவேஷன் தான். ஆனா அவங்க கேக்குறது இதுல எது ஸ்டிஃப்னஸ் ஈக்குவேஷன் கேக்குறாங்க. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? சோ ரெண்டுமே ஒண்ணுதான். பட் அவங்க கேக்குறது ஸ்டிஃப்னஸ் ஈக்குவேஷன். ஸ்டிஃப்னஸ் வர்றப்ப G eta by L equal to tau by R. இதே இந்த ஸ்ட்ரென்த் ஈக்குவேஷன் கேட்டாங்கன்னா T by I equal to tau by R. சோ ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு. ஓகேவா? சோ இது வந்து ஸ்டிஃப்னஸ் ஈக்குவேஷன். G eta by L equal to tau by R ங்கிறது ஸ்டிஃப்னஸ் ஈக்குவேஷன். இதே T by I equal to tau by R ங்கிறது ஸ்ட்ரென்த் உடைய ஈக்குவேஷன். ஓகேவா? The ratio between polar moment of inertia and the maximum outer radius. அது பேர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அது பேர் வந்து டார்ஷனல் மாடுலஸ். இதோட ரேஷியோ சார் அப்படின்னா போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாக்கும் அதே மாதிரி மேக்ஸிமம் அவுட்டர் ரேடியஸுக்கும் இடையே உள்ள ரேஷியோ. மேலே போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எழுதணும். டிவைடட் பை மேக்ஸிமம் அவுட்டர் ரேடியஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? அப்புறம் நமக்கு டார்ஷனல் மாடுலஸ் நமக்கு கிடைக்கும். கிடைக்கிறது டார்ஷனல் மாடுலஸ். ஓகே. பவர் டிரான்ஸ்மிட்டர் ஃபார்முலா இஸ். பவர் டிரான்ஸ்மிட்டர் ஃபார்முலா என்ன சார்? நமக்கு தெரியும் 2 pi nt டிவைட் பை 60. இதுதான் பவர் உடைய டிரான்ஸ்மிட்டர் உடைய ஃபார்முலா. ஓகே. A structure made up of several bars riveted or welded together is called a frame. ஓகேவா? ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிருக்கு, நிறைய பார்ஸ் இருக்கு, ரிவீட் இருக்கு, வெல்ட் கனெக்ட் பண்ணி ஃபார்ம் பண்றது பேர் என்ன? வெல்டட் டுகெதர் இஸ் கால்ட் வந்து அத ஃப்ரேம்னு நம்ம சொல்றோம். அது என்னது? ஃப்ரேம்னு நம்ம சொல்றோம்.
a pin joint frame used to support roof is called அதுதான் truss. ஓகேவா? ஸோ ஃப்ரேம்ல வந்து பின் ஜாயின் பண்ணியிருந்தா, ஃப்ரேம்ல பின் ஜாயின் பண்ணியிருந்தா அப்படின்னா டு எங்க யூஸ் பண்றோம், யூஸ் டு சப்போர்ட் ரூஃப்ல யூஸ் பண்றோம் அப்படின்னா அது பேர் வந்து ட்ரஸ்ன்னு நம்ம சொல்றோம். பின் ஜாயின் ஃப்ரேம், ஓகேவா? ஃப்ரேம் இருக்கு, பின் ஜாயின் பண்ணிருக்காங்க, எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா சப்போர்ட் ஆஃப் த ரூஃப்ல யூஸ் பண்ணா அது பேர் வந்து ட்ரஸ்ன்னு நம்ம சொல்றோம். ஓகே, a joint only axial force not movement as known as. என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஜாயின் என்ன ஆகுது அப்படின்னா ஒன்லி ஆக்சியல் ஃபோர்ஸ் மட்டும் தான் ஆக்ட் ஆகுது, மூமெண்ட் எல்லாம் ஆக்ட் ஆகல. அதான் ரொம்ப முக்கியம். ஒன்லி ஆக்ட் ஆக்சியல் ஃபோர்ஸ். a joint only axial force not movement. ஓகேவா? ஆக்சியல் ஃபோர்ஸ் மட்டும் ஆக்ட் ஆகுது, மூமெண்ட் ஆக்ட் ஆகலாம், அதுக்கு வந்து பின் ஜாயின். ஸோ பின் ஜாயின்ல ஆக்சியல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், மூமெண்ட் ஆக்ட் ஆகாது அப்படின்னா அது பின் ஜாயின். The joint in a frame, ஒரு joint in a frame, ஒரு ஃப்ரேம்ல ஜாயிண்ட் இருக்கு, அங்க 2 or more member meet. அதாவது ஒரு ஃப்ரேம்ல ஒரு ஜாயின்ல 2 அல்லது மேற்பட்ட மெம்பர்லாம் ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னா அது பேர் என்ன சொல்றோம் அப்படின்னா நோடுன்னு சொல்றோம். ஃப்ரேம் இருக்கு அப்படின்னா இந்த வந்து இந்த பாயிண்ட் இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆகுதுன்னா இந்த வேணா நோடு. ஜாயிண்ட் ஆஃப் ஃப்ரேம் 2 or more member meet are called as நோடுன்னு நம்ம சொல்றோம். புரியுதா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி நம்ம டெய்லி டெஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் பார்த்துட்டே வரலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் கிளாஸஸ் சேரணும் அப்படின்னா MEWS, சிவில், மெக்கானிக்கல், EEC எல்லாமே கிளாஸஸ் இருக்கு. ஸோ இப்போ தான் உங்களால் படிக்க முடியும், கொஞ்சம் படிங்க. இல்லை சார் படித்து முடிச்சிட்டேன் அப்படின்னா டெஸ்ட் போட்டு பாருங்க. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு டெஸ்ட்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 50 டெஸ்ட். ஓகேவா? ஸோ டெஸ்ட் என்ன 50 டெஸ்ட். ஃபீஸ் பார்த்தீங்க அப்போ ரொம்ப 999 தான், 1000 rupees தான் உங்களுக்கு. ஸோ கிளாஸஸ் சேருங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெஸ்ட் மட்டும் வாங்கிக்கோங்க. டெஸ்ட்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களால் வந்து படிச்சிட்டிங்க அப்புறம் டெஸ்ட் போட்டு பார்க்கலாம். ப்ளஸ் மெட்டீரியல் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது, நம்மகிட்ட எனக்கு மெட்டீரியலும் அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ கிளாஸஸ் சேரணும் சார், டெஸ்ட்டு மெட்டீரியல் கேட்கணும் அப்படின்னா இந்த நம்பர் கால் பண்ணிட்டு கேளுங்க. 7708197281 இந்த நம்பர் கால் பண்ணி என்ன பண்ணுங்க, டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.